சந்தோஷம். சொல்வதை காட்டிலும் கேட்பதை காட்டிலும் செயல்முறை விளக்கம்தான் 100க்கு 100 வெற்றியை தரும் என்கிறது ஒரு உளவியல் கருத்து. ஆம் நண்பர்களே, பெரும்பாலான நேரங்களில் நிறைவாகவே படிக்கின்றோம், நிறைவாகவே கேட்கின்றோம். சில நேரங்களில் அது வெற்றி அடைவது போல் இருக்கும். அது செயல்முறை விளக்கமாக பார்த்தால் ஒரு 1% அதில் தோல்வி வந்திருக்கும். அதனால் மிகப்பெரிய பாதிப்பாகும் என்றார்கள். அதற்காக இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு முறை ஒருவருக்கு மனதளவில் பாதித்திருந்தார். அவரை ஒரு மனநல மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே மருத்துவர் பரிசோதித்த பிறகு 30 நாட்களுக்கு பிறகு அவர் தெளிவடைந்து விட்டார். அவரும் ஒரு பரிசோதனை செய்கிறார். அவரை பெயரை கேட்கின்றார். உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார். ராமசாமி என்று சொன்னார். காலையில் என்ன சாப்பிட்டேன் என்று கேட்டார். 2 இட்லி சாப்பிட்டேன் டாக்டர் என்று சொன்னார். இங்கே மேலே என்ன இருக்கிறதா, ஒரு டவல் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். கீழே அது என்னன்னு கேட்டால் ஒரு பூனை நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார். அதுக்கு கீழே ஒரு பள்ளமாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு குழி இருக்கிறது, அதில் தண்ணி இருக்கிறது டாக்டர் என்று கேட்டார். சரி ராமசாமி, நாளைக்கே நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூனையை தண்ணியில் தள்ளிவிட்டு நான் சென்று வருகிறேன், நீங்கள் காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி டாக்டர் சென்று விட்டார். சென்று திரும்பி வரும்போது கை முழுவதும் இரத்தக்கரையாக இருந்தது. டாக்டர் சிரித்து கொண்டே கேட்டார், ராமசாமி என்ன இதுன்னு கேட்டார். இல்லை டாக்டர், இந்த பூனை ஈரமாக இருக்குன்னு சொல்லி புளிஞ்சி காய போட்டு என்று சொன்னார். ஆம் நண்பர்களே, சொல் 99 முறை சரியாகவே இருந்தது. செயல்முறை விளக்கம் இன்னும் 1% அவர் சுயநினைவு இல்லை, முழுமையாக குணமடையவில்லைன்னு சொல்லி அந்த மீண்டும் மருத்துவத்தை அதற்குண்டான மருத்துவத்தை அவர் ஆரம்பித்தாராம். பெரும்பாலான நேரங்களில் 99% சரியாக இருக்கும் என்று அந்த 1% கவனிக்காமல் விட்டிருந்தால் பெரும்பாலான நேரங்களில் அது வெற்றியை தராமல் வேறு பாதையை நோக்கி அழைத்து செல்லுமாம். அதனால் வெற்றி என்பது 100க்கு 100% சரி செய்த பிறகு, அதுவும் செயல்முறை விளக்கத்தில் சரி செய்த பிறகே நீங்கள் அடுத்த இதுக்கு அணுக வேண்டும் என்கிறது இந்த பதிவு. சந்தோஷம். வாழ்க வளம்.